எனது பெயர் பிரபா. நான் கன்னியாகுமரி மாவட்டம். எனது வீடு வந்து ராமன்துறையில் இருக்குது. நான் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை சந்தியாப்பர் கோயிலில் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து வெள்ளிக்கிழமை வந்தேன். சனிக்கிழமை காலையில் எங்கள் வீட்டால் வந்து கேரளாவிலேருந்து ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்போ சனிக்கிழமை சாயங்காலம் 5:45 போல் என் வீட்டுக்கு பின்னாடி, வீட்டுக்கு உள்ள இந்த காம்பவுண்டுக்கு உள்ளாடி கிழக்கு பக்கம் ஒரு செவரில் வந்து காம்பவுண்டு செவரில் தண்ணி வடிஞ்சுட்டே இருந்தது. அப்போ எங்கள் வீட்டால் எங்கள் 2 பேர்கிட்ட வந்து சொன்னாங்க, என் மகள்கிட்ட இருந்து சொன்னாங்க, நம்ம வீட்டில் நீருட்டு வருது, வா காட்டு தரேன். நான் எங்கள் அம்மா வீட்டில் எங்கே நீருட்டு வாரு, நீங்கள் சும்மா போய் சொல்லுது, நீ ஓசையில் தண்ணி எல்லாம் வடிஞ்சுக்கானா அப்படின்னு. இல்லை, நம்ம வீட்டில் நீருட்டு வாரு, நீ வந்து பாருவா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. நானே என் மகளும் போய் பார்த்த பிறகு அந்த செவரில் எல்லாம் தண்ணி அப்படியே கனிஞ்சு துளி துளியாக வடிஞ்சுட்டே இருக்குது. ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது அந்த சுவரில். அந்த சுவத்துலேருந்து அந்த ஓட்டையிலேருந்து ஓசு வச்சு தண்ணி சாடுறது மாதிரி அப்படி சாடிட்டே இருக்குது. அப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சு அதை பிடிச்சு பார்த்த பிறகு நான் வாயில் வச்சு பார்த்தேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது தண்ணி. ஆனால் நான் கை வச்சு அந்த 2 கிளாஸை பிடிச்சி பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட காட்டலாயிட்டு இல்லை என் பொண்ணு சொன்னால் வேண்டாம் அப்படின்ட்டு அதை நான் என் தெங்கு மூட்டில் எல்லாம் வீத்துட்டு பிறகு எதுக்கு ஒரு பாட்டில் எடுங்க, நம்ம எடுத்து அந்த நீரூற்று பார்க்கலாம் அப்படின்னு. அந்த பாட்டிலில் வந்து ஒரு 2 கிளாஸு அந்த பாட்டிலில் நான் எடுத்த நீரூற்று இவ்வளவு தான். அதுக்கு பிறகு அந்த நீர் வந்து ஸ்லோவான கை வச்சு பார்த்த பிறகு நீரூற்று நின்னா. அதுக்கப்புறமா வரல. நான் இதுவரைக்கும் எடுத்த நீரூற்று இதுதான் வந்தது. இது நல்ல டேஸ்டாக இருக்கு, ஆனால் எந்த வாசனையும் இல்லை. எங்கள் வீட்டில் அற்புதத்தை காட்டின சந்தியாபுரத்துக்கு கூட